உன் மருமக கூட பேத்தியை அனுப்பி விடுதேன். ஆமா பாத்துக்கண்ணே. சரி மக்களே, பேத்தியை அனுப்பி விடு. எட்டி பேத்தியை கூட்டிட்டு வராரு. மர்மே மெதுவா வர சொல்லினா வண்டியில ஸ்பீடா கிட்ட வந்துடுறமா தாயே. நீ வரமா, நடந்து வந்தா கூட ஸ்பீடா வந்துடலாம். அவர் அந்த அளவுக்கு மெதுவா ஆடி அசைஞ்சா வண்டியை ஓட்டிட்டு வருவாரு. எடி என்னடி எப்ப பார்த்தாலும் ஒரு குறை சொல்லிட்டே இருக்கா? போன வெட்டி. எட்டி மர்ம சத்த போடுதோ, ஆச்சரியமா இருக்கு. போன காதுல வச்சதுதான். அம்மா கிட்ட பேசினா மணி கணக்குல பேசிக்கிட்டே இருப்பாமா. போன வெடிக்காத என்னவோ தெரியல. ஒவ்வொருத்தரையா பத்தி குறை சொல்லுவதான் நடக்கும். ஏன்னா இவ ரொம்ப ஒழுங்கில்ல. ஏமா சரி வைக்கேனா, இங்க ஒரு கடுவா கத்திட்டு இருக்கு. மக்களே தெஞ்சலுமா சீக்கிரம் வா. ஏமா நான் எத்தனை நாள்மா ஆச்சி வீட்டுல தங்கணும்? நம்ம ஆச்சி வீடு தானே மக்கா. எத்தனை நாள் உனக்கு தங்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் தங்கிட்டு வா. மக்களே, உன்னை எதுக்காக தெரியுமா உங்க ஆச்சி வீட்டுல விடுதேன்? நானும் உங்க அம்மாவும் உங்க செல்வி சித்திக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம். பிறகு நீ தனியா வேற இருப்ப. உன் தங்கச்சி வேற அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. அவ வர்றதுக்கு சாயந்தரம் வேற ஆகும். அதனாலதான் மக்கா, நீ இல்லன்னு வச்சுக்கியா எனக்கு நேரமே போகாது. உங்க தங்கச்சி வேற டக்குன்னு லீவ் முடிஞ்சோன்னா ஹாஸ்டலுக்கு போயிருவா. அதனால இன்னைக்கு போயிட்டு ஒரு நாள் உனக்கு தங்கணும்னு ஆசை இருந்தா தங்கு, இல்லன்னா நைட்டு போல வந்து நான் கூட்டிட்டு வந்துருதேன். இது நல்ல கதையா இருக்க. அவளுக்கு ஆசையா இருந்தா தங்கிட்டு போட்டுமே. ஏன் உங்க வகையறாக்குனா மட்டும் போயிட்டு வா மக்களே அனுப்பி விடுவேரு. ஏன் எங்க வீட்டுக்கு மட்டும் ஏன் யாஸ்தேரு போக வேண்டாம், ஒரு நாள் நின்னா போதுங்கேரு. பத்தியா மக்களே, உங்க அம்மா எப்படி எல்லாம் பேசுதான்னு. அப்பா அது தெரிஞ்ச கதை தானே. சரி வாங்கப்பா கிளம்புவோம். இங்கே நின்னுட்டு இருந்தா உங்க ரெண்டு பேருக்கு சண்டே ஆயிட்டே தான் இருக்கும். உங்க அம்மையை என்னையும் சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீ ஒருத்தி தான். சரி வாங்க கிளம்புப்பா. அம்மா போயிட்டு வரேன். பாருமக்கா, மாமே வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான். உனக்கு பட்டுச்சல அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். எல்லாத்தையும் வாங்கிக்க. என்ன பாரு, வேண்டாம் வேண்டாம் சொல்லாத மக்கா. ஏமா நான் பட்டு சாரி எங்கம்மா கட்டுறேன்? நான் சுடிதாரு அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் தானமா போடுறேன். எனக்கு எதுக்குமா பட்டு சாரி? சும்மா இருட்டி, அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். சும்மா விட முடியுமா? நம்ம வீட்டுல எவ்வளவுதான் இருந்தாலும் மாமா வீட்டுல இருந்து வரக்கூடியது பெருசு தானே. சரி சரி உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாத. போயிட்டு வரேன். அப்பா கத்துவாரு. அப்பா மாதிரியே தான் இருக்கா கோணம். காத்து கூட்டிட்டு போவோம். கடவுளே நல்லபடியாட்டு நல்ல மாப்பிளையே அமையணும். நல்ல பணக்கார மாப்பிளை வரன்னு சொல்லியிருக்காவோ, சந்தோஷமா இருக்கு. சரி நம்ம தங்கச்சியை கட்டி கொடுக்க இடம் பெரிய இடமா இருந்தா நமக்கும் நல்லது தானே. சரி இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து போட்டு வீடெல்லாம் தூத்து எடுத்து போடுவோம். அதுக்குள்ள இந்த மனுஷன் வந்துட்டாருன்னா அப்படியே கிளம்பி போயிடலாம். யார் இந்த நேரத்துல போன் போடுதாங்க? மாயா போன் போடுதா? எத்தனது 52 மிஸ்டு காலா? ஐயோ எப்படி கவனிக்காம இருந்தேன். நல்லா தூங்கிட்ட போல இருக்க அசந்து. எப்பா அவட்ட பேச முடியாத. இப்ப என்ன பதில் சொல்ல? இந்த போனை எடுக்கலனா அடுத்தப்ல பஸ் ஏறி வந்துருவல. அவ அப்படியே ஆள்லா. சரி எடுத்து பேசுவோம். ஹலோ மாயா. என்ன பேர் கூட ஞாபகம் இருக்குதாக்கோ? மாயா கொஞ்சம் அசந்து தூக்கிட்டேன் பாத்துக்கோ. போன் வேற சைலண்ட்ல கிடந்து, அதான் கொஞ்சம் கவனிக்கல. போன் என்ன தன்னால போய் சைலண்ட் ஆகுமா? நீங்க தான சைலண்ட்ல போட்டுருப்பீங்க. வேணுக்குன்னு போட்டுருப்பீங்க. ஏன்னா நான் பேசிடுவேன்ல. உங்க ஊருக்கு போனோம்னா எல்லாம் மறந்துச்சா? ஊருக்கு போனோம்னா என்ன மறந்துட்டீங்க? அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை பத்தி எப்படி பேசியிருப்பீங்க உங்க வீட்ல? பேசுனேன். என்ன பெப்ப எல்லாம் எனக்கு தெரியும். ஊர்ல இருக்கிற வரைக்கும் மாயா மாயன் என்னைய சுத்தி சுத்தி வருவீங்க. இப்போ ஊருக்கு போன பிறகு உங்க வீட்ல உங்க அம்மா, அண்ணே, அண்ணி, அக்கா பொண்ணு, அவங்க இவங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தர் பின்னாடியே நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. அதுக்கு தானே உங்களுக்கு டைம் இருக்கும். எனக்கெல்லாம் ஃபோன் போடுறதுக்கு டைம் இருக்குமா? என்ன நம்ம விஷயத்தை பத்தி பேசுனீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பதிலே வரல. மாயா காலையில தான் வந்து சேர்ந்தேன் பாத்துக்கோ. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாங்களா, போயிட்டு வந்த உடனே எப்படி ஃபிக்ஸ் ஆயிரும். ஆமா இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கு. சீக்கிரமே அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும்ல. அதனால மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்த உடனே நம்ம விஷயத்தை பற்றி தான் கரெக்டா எங்க அம்மாட்ட பேசணும். அப்படி இல்லைன்னா எங்க அண்ணன்ட்ட பேசணும். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தட்ட பேசிடுவேன். ஒரு 24 மணி நேரம் மட்டும் டைம் கொடு. நாளைக்கு காலையில உனக்கு டான்னு நீ போன் அடிக்கண்டா, நானே போன் அடிச்சு பதில சொல்லிடுவேன். ஓகே இதுதான் லாஸ்ட். நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நல்ல பதில சொல்லுங்க. ஓகே வைக்கிறேன் போனை. வச்சிட்டா. இப்ப என்ன செய்யன்னு தெரியலையா? எப்படி இன்னைக்கு பேசி ஆகணுமே. சரி இவங்க இன்னைக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வருவாங்களா, வந்த உடனே 2ல 1 முடிவு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசிடணும். இல்ல மாயாட்ட பதில் சொல்ல முடியாதப்பா. இதே சுவாத்த பொங்கி வச்சா நல்லது. முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல போயிட்டு வரதுக்கு. கனி எடியா வெளிய நின்னு கத்திட்டு இருக்க? உள்ள வா. எடி வர வேண்டியதுனே. ஏம்டி வெளிய நின்னு சத்தம் போட்டு கிடக்க? கனி கனின்னு. எடி மாம்ஸ் வேலைக்கு போயிட்டாரா? போயிட்டாரு. அவர் போயிட்டாருன்னா நீ வீட்டுக்குள்ள வருவியோ? அப்படி இல்ல, மாம்ஸ் இருந்தாருன்னா சகஜமா அவங்க கூட பேச முடியல. இல்லன்னா உனக்கு கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், கோவப்படுவாரு. அதெல்லாம் ஒண்ணு கோவப்பட மாட்டாரு. ஏ அப்பா மாப்பிளைக்கு என்ன சப்போர்ட். என்ன நெடு வரகதுக்கா வீட்டுக்குள்ள போன? என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? முதல்ல என் மாமியார்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ல, அத வெளியே சாடி வந்தேன். மரகது கட்ட சரிக்கா உன் கூட வரேன் அப்படின்னு. அங்க குழந்தை வேற வந்திருக்கா. நம்ம போனா சரி வருமா? மத்த நேரம் மரகதக்க மட்டும் இருப்பா, பிள்ளைகளும் இருக்கும். மாமியார் அது போக்குல பேசாம கிடக்கும் வெளியில. நம்ம பாட்டு பாடு பேசிட்டு நம்ம பாட்டுல வருவோம். அதான் பேசாம கனி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படியே நேரத்தை கொஞ்சமா கழிச்சுக்கிட்டு அந்த மரகதக்கா வீட்டுக்கு கடைசியில எல்லாரும் கிளம்ப போற நேரத்துல நம்மளும் பேர வேண்டியதான். இது நல்ல ஐடியா தான். ஆமா பாதியில எங்க கூட தானே வந்துட்டு இருந்த. பின்னால திரும்பி ஆளை காணல. எங்க தொலைஞ்சு போனேன்? நானும் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். டக்குன்னு வந்து நிக்கிய ஆயுஸ் 100. உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றவா. நான் எங்க போவேன்? இந்த ஊரை விட்டு இந்த ஊரை தான் சுத்தி சுத்தி வருவேன். கனி அன்னைக்கே உன் மாப்பிளைக்கு ஏதோ கிட்னில கல்லு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, இந்த வாழைத்தண்டை வாங்கி ஜூஸ் கீஸ் போட்டு கூட நல்லது தானே. 20 ரூபா உண்டு பாத்துக்கோ. உனக்கு நல்ல 15 ரூபா வச்சுக்கோ. உனக்கு ஏது வாழைத்தண்டு வள்ளியா?
அத பத்தி உனக்கு எதுக்கு வாழைத்தண்டு வேணுமா வேண்டாமா? டிமாண்ட் அதிகம். வேற யார்ட்டையும் கொண்டு கொடுத்தா கூட 20 ரூபா தருவோம். சரிதா, இந்த மனுஷனுக்கு ஜூஸ் ஆகுது போட்டு கொடுப்போம், இல்லைன்னா பொரியல் வச்சு கொடுக்கலாம். மல்லிகா வியாபாரம் பயங்கரமா இருக்கு. வீட்டுல சின்ன கடை வேற வச்சிருக்க, இப்ப வாழைத்தண்டு வியாபாரமா? நேத்து வாழை தோட்டத்துல உரிச்சு போட்டிருந்த வாழைத்தண்டை காடலன்னு கீழே தெரியல ஒரு அக்கா இருக்கா உள்ள சத்தம் முட்டு இடந்தவோ சண்டை போட்டு யார் தூக்கிட்டு போனான்னு தெரியலன்னு. அப்ப நீ தான் எடுத்துட்டு வந்து வெட்டி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கியா? களவண்டை கொண்டு வந்து என்கிட்ட வந்து விக்க. என்ன தாயே, நீனே வச்சுக்கோ. களவண்டை பொருளை தின்னா கூட கொஞ்சம் தான் வியாதி வரும். எப்பா உன் பொருளை வாங்கி தின்னுட்டாலும் போதும் மாதிரி உனக்கு இப்ப போதுமா? நிம்மதி தானே? யாங்கோ குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுப்பும் பாவம். யாங்க இப்படி ஒரு மாதிரி தெரிச்சுக்கிட்டு வரியா? இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுக்கல, அது சொன்னேன். நான் உண்மையை தானே சொன்னேன். களவன்ட்ட தானே வந்தியா? களவாண்டது வாழை தோட்டத்துல இல்ல. பின்ன வேற எங்க? களவாங்கவே இல்லைங்க. நீ தானே சொன்ன மல்லிகா, களவண்டது வாழை தோட்டத்துல இல்லன்னு. ஏண்டாங்கட வந்தோன்னு ஆயி போச்சு. பாடா படுத்துதேல. சொல்லுது கொஞ்சம் கேளுங்களா, ரெண்டு இருக்கு காது கொடுத்து. சொல்லுங்க ஹரிச்சந்திரனுக்கு அக்கா கேக்கும். நேத்து வந்து வடக்கு தெருல ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுல. ஆமா, ஒரே கூட்டம். அந்த கல்யாணத்துக்கு பேருந்தோம்ல, அது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அக்கா. நாங்களும் தான் போயிருந்தோம், எங்களுக்கும் தான் தெரிஞ்ச அக்கா. இன்னைக்கு காலையில அந்த அக்கா பார்த்தாவோ, சொன்னாவோ எங்க வீட்டுல வாழை கொலை கட்டி இருக்கலாம், வாழை கொலைய வெட்டியாச்சு, வாழை மரம் நிக்கி வேண்டா தண்டு உரிச்சிட்டு போனாவோ. அந்த அளவுதான் மெதுவா போய் தண்டை உரிச்சிட்டு வரேன். வாசில தானே உனக்கு கிடைச்சி. ஆமா, அதுக்கு என்ன? அத போய் என்கிட்ட எப்படி எல்லாம் பழகிட்டு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா என்னெல்லாம் கூவி விக்க. என்னக்கா நீ வாங்கிட்டு இருந்தா 15 ரூபா வாங்கிட்டு போய் கஞ்ச காய்ச்சி குடிக்கணும், வேற என்ன செய்வாவா? ஆமா, அது சரி. தம்பத்தி என்னோட மாதிரி நீ வாங்கிட்டு துட்டு வாங்க வேணா. சரி, சும்மா சொல்லி பாப்பமே என்ன செய்யுதுன்னு பார்த்தேன். சரி, நான் வச்சுக்க. நான் ரொம்ப ஓவரா தான் பிகு பண்ணாதம்மா. நான் வாங்கிக்க. எங்க அண்ணனுக்கு சூப்பு போட்டு கொடு, இல்லைன்னா ஜூஸை போட்டு கொடு, இல்லைன்னா பொரியலை வச்சு கொடு. துட்டுலாம் தரேன்டா, முழிக்காத. பொரியல் வைப்ப பத்தியா அப்ப கொஞ்சோண்டு எனக்கு மட்டும் தந்துரு. அதான கேட்டேன். ஆதாயம் இல்லாம நீ ஆத்தோட போக மாட்டியான்னு. சரி கனி, பிகு பண்ணாத வாங்கிக்க. மல்லிகா அழுதுருவா. ஆமா கனி, அடுப்புல என்ன கிடக்கு? இடி சுவாறு வேக போட்டிருக்கேன். சுவாறு வடிச்சிட்டு போயிட்டோம்னா என் மாப்பிள்ள வந்தாருன்னா முன்ன பின்ன சாப்பிட வருவதே சாயந்தரத்துக்கு மேல. நம்ம போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுன்னு சிக்கியா. அது ஒரு சுவாறு இல்லைன்னா பாம்போல இருப்பாரு. ஆமா, இல்லன்னா மனசே அப்படியே பாம்போல இருப்பாரு. உடனே போய் கடையில போய் புரோட்டா வத்தும் பாரு. நான் தம்பி சொல்லியிருக்கேன், ஓயாம புரோட்டாவை திங்காதியும், அதனால சுவாறு வாங்கி வச்சுட்டு போறேன் அப்படின்னு. ஓகோ கனி, உன் மாப்பிள்ளை இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாராக்கோ? ஆமா மல்லிகா, போயிட்டாரு. கொண்டாட்டம் தானே, துட்டு கிடைச்சு போவோம். சரி, போயிட்டு வரேன். இங்க இருந்து பாடு பேசிட்டு இருந்தோம். சரி வராது, நேரம் போதே தெரியாது. போய் துணியெல்லாம் துவச்சு குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் சாயந்தரம் போல. ஆமா, எல்லாரும் என்ன பட்டா உடுத்தி போறியா? கல்யாணமா நிச்சயதார்த்தமா? பாட்டெல்லாம் நான் உடுத்தலம்மா, எனக்கு கசபசன்னு வரும். இந்த ஃபேன் செட்டோட தான் வருவேன். சரி, அப்ப நானும் சாதா சேலையை தான் உடுத்திட்டு வருவேன். சரி நடு, கிளம்பிட்டு உடனே போன் அடி. என்ன? சரி, போயிட்டு அங்க போன் அடிக்க அப்போ வந்தா போதும். நம்மள விரட்டுறதுலே குறியா இருப்பாமா. நம்ம போனவரும் என்னதான் 2 பேரும் பாடு பேசுவாளோட தெரியல. எப்ப 4 மணி போயிட்டம்மா. எட்டு நெடுமாரி, மல்லிகா கல்யாண வீட்டுல இருந்து உரிச்சிட்டு வந்திருக்கா பாத்தியா? நம்மனே கேட்கறதுக்கே வெக்கப்படுவோம். இவ கேட்டு தம்பி உரிச்சு வந்திருப்பா. இவளை பத்தி நமக்கு தெரியாதா? இவ எங்க போய் கேட்டிருப்பா? இல்லன்னா அந்த அக்காவாவது உரிச்சிட்டு போயின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ போய் நைசா தூக்கிட்டு வந்திருப்பா வாழை மரத்தை. வீட்டுல கொண்டு பின்னால வச்சு உரிச்சிருப்பா. அவ கோலம் என்னைக்கு மாறும்? ஒரு நாள் மாறாது. பொறவ துட்ட கொடுத்துடணும் டி. இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் சண்டை வந்துன்னு வச்சுக்கிய, உடனே கேப்பா 15 ரூபா அன்னைக்கு தந்தியா நீ, அப்படி இப்படின்னு சண்டைக்கு ரூபா பத்துக்க. ஆமா, அதுவும் சரிதான். இடிச்சு கூட சோறு வடிக்க போறேன், கொஞ்சோட்டு தின்னேன்னா அங்கே விடல. நீ சொன்னாலும் சொல்லட்டல காடி, உங்க வீட்டுல தான் நீ சாப்பாடு. ஏன்பா இப்படி மானத்தை வாங்குறீங்க? இந்த பைக்கை போட்டுட்டு வேற புது பைக் வாங்கலாம்ல. சவுண்ட பாத்தீங்களா? ஏதோ கடபடன்னு காதே வீங்கிரும் போல இருக்கு. மக்களே, இன்னைக்கு நம்ம வசதி வாய்ப்புகளோட இருக்கலாம். ஆனா அந்த பைக்கை வாங்கும் போது என்ன கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? உனக்கு தெரியாது. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பைக்ல கொண்டு விடுங்கப்பா, பைக்ல கொண்டு விடுங்க, ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைங்களும் பைக்ல வராங்க, ஆட்டோல வராங்க, நம்ம மட்டும் எதுக்கு நடந்து போனோம் அப்படின்ப. அப்படியா? கடன் வாங்கி இந்த பைக்கை வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாமோ வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எப்படி எல்லாமோ உருட்டி பரட்டி இந்த பைக்கை வாங்கினேன். அதனாலதான் மக்களே, என்ன கடவுடான்னு சவுண்டு கேட்டாலும் சரிதான், எப்படியோ சரி பண்ணி எடுத்து இதையே ஓட்டிட்டு தெரியுதேன். சரிப்பா சரி. நம்ம கஷ்டத்துல வாங்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பொருள் கூட விலை மதிப்பு இல்லாததுமா. அதே மாதிரிதான் இந்த பைக்கும். இந்த பைக்கை ஒரு நாள் நான் விற்கவே மாட்டேன். இந்த பைக்ல தான் கடைசி வரைக்கும் ஓட்டம். சரிப்பா, உங்க ஆசைப்படியே இந்த பைக்கை நீங்க வச்சுக்கோங்க. நான் வேலைக்கு போய் உங்களுக்கு புது பைக்கா, சூப்பர் பைக்கா ஒண்ணு வாங்கி தரேன், எக்ஸ்ட்ரா வாட்டு. சரி மக்களே, ரொம்ப சந்தோஷம். மக்களே, எப்படி இருக்க? பாத்தி எத்தனை நாள் ஆச்சு? ஆச்சி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆச்சி அடிக்கடி வந்து பார்க்கலாம்ல மக்களே. என்ன செய்ய, பக்கத்து ஊர்ல இருந்துட்டே உங்க அம்மையும் உங்க அப்பாவும் அனுப்ப மாட்டாங்க. இவ்வளவு நாளும் படிச்சிட்டு இருந்தேன் ஆச்சி. இப்பதான் படிப்பு முடிச்சிட்டல, அதனாலதான் வந்திருக்கேன். நல்லா இருக்கேன் மக்களே. ஆமா சித்தி, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மக்களே எப்படி இருக்க? தங்கச்சி நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கிறேன் தே. மாமா நல்லா இருக்கீங்களா? ஆமா மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் மாமா. தெண்டல் இருமா, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அத்தை, நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன். நீங்களும் சாப்பிட்டீங்களா? ஆமாமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். மாப்பிள்ளைக்கு வீட்டு வேற போன பத்தி நேரம் ஆயிட்டுல, அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டுட்டோம்.
நீ வருவன்னு எனக்கு தெரியவும் செய்யாத. அத்தை நாங்களே இப்பதான் முடிவு பண்ணோம். அம்மா அப்பாவும் வேற உங்க கூட வந்துருவாங்க. நான் வேற தனியா இருக்கணும்ல. தங்கச்சி வேற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. அவ வேற சாயந்தரத்துக்கு மேல ஆகும். எடி மரகதம் சாப்பாடு வச்சு கொடு பிள்ளைக்கு. சரிங்க, நான் சாப்பாடு வச்சுடுங்க. நீங்க எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க. நேரம் ஆகுதுல. மாப்பிள்ள ஒரு வாரம் பேத்தி இங்கதான் இருப்பா. இருந்துட்டு அதுக்கப்புறம் வருவா. இது என்னத்தை சொல்லுதியா? எனக்கு உங்க மவுளுக்கும் சண்டை நடக்கும்போது உங்க பியாத்தி தான் கொஞ்சம் தீத்து எடுத்து வைப்பா. என்ன மச்சான் சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிய? உங்க பிள்ளைய நாங்க என்ன கடிச்சு தின்னு போட போறோம்? இங்க 2 நாள் இருக்கட்டு. நானும் ஒத்தையில தானே இங்க இருக்கேன். சரி, அப்போ கல்யாணம் பண்ணே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்பில் என்ன? சரி, 2-3 நாள் இருந்துட்டு வருவா. என்ன தென்றலே சாப்பிடுவாங்கம்மா? சாப்பாடு வச்சாச்சு, வாங்க. போ மக்களே, உனக்கு பிடிச்ச கறி கூட்டுலாம் இருக்கு. போ நல்ல வயிறார சாப்பிடு. எடி தம்பி சாப்பிட்டானா? ஏங்க உங்க தம்பியை சாப்பிட வாங்கன்னு சத்தம் கொடுத்தேன். இங்க இருந்து அணக்கமே இல்ல. நல்ல தூக்கம் போல இருக்கு. நீங்க வேணா எழுப்புங்களா? இடி அவன் நல்ல தூங்கட்டும். அப்படியே சொல்லிட்டான் பாத்துக்கா. மாப்பிள்ளைட்டுக்கு நான் வரலன்னே, நீங்க போய் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ட்டான். ஏ பெரியவன சின்ன வராம எப்படி? அவனும் பாக்காண்டாமா மாப்பிளைய. நாளைக்கு என்ன மாப்பிள்ள பக்கம் கூட்டிட்டு போல. அது சுத்த இது சொல்லம்மா. அவன் அப்படியேப்பட்ட ஆளாக்கும். எம்மா அவன் ரொம்ப அசதியா இருக்காமா. பஸ்ல வந்தது நைட் எல்லாம் தூங்கவே இல்லையா பைய. பஸ்ல ஒரே கொசு கடியான். அதான் சொன்னான், என்னை நான் வரலன்னே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பாத்துட்டு மாப்பிள்ளைக்குள்ள போட்டோவை மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கான். ஆமத்தே நம்ம பாத்துக்கிட்டு மாப்பிள்ளைக்குள்ள போட்டோவை வாங்கிட்டு வரோம். செல்வியும் பாக்கணும்ல. அப்படித்தானே செல்வி? வாங்கிட்டு வரணும்ல போட்டோவை. சும்மா இருங்க நீ. ஏ அம்மா என்ன வெக்கத்து வர. செல்விக்கு கல்யாண காலம் மூஞ்சில வந்துட்ட. உன் ஃப்ரெண்டு மாதிரிலாம் கிளம்பிடுவாளோ எப்படி? எங்க எல்லாரும் ரெடியா தாங்க இருக்காவோ. நம்ம தான் கிளம்பணும். டக்குன்னு கிளம்பணும்னா போன் அடிச்ச போது எல்லாரும் வந்துட போறாவளோ. மாப்பிள்ளை நல்லபடியா செல்விக்கு பிடிச்சபடியே இருக்கணும். நீ இப்ப பாரு. 4 முடி ஏன் ஒத்த ரோசா என்ன இவ்வளவு இங்க நிக்கணும்? அங்க போறதுக்கலாம என்ன? மரகதக்க வீட்டுக்கு போகும்போது இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? 4 முடி அது எங்களுக்கு தெரியாமல. அங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காவோ. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கேன். அதான் இங்க காத்தாடங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் 2 பேரும். அப்படியா? அப்ப இங்க உட்காரும். மரகதக்க வந்தோடனே டக்குன்னு நம்ம எல்லாரும் வண்டியில ஏறிடலாம்ல. நெடுமாரி நான் தான் ஃப்ரெண்ட்ல உட்காருவேன். உன் பக்கத்துல நல்லா ஸ்பீடா போகணும். சரியா? ஜாலியா இருக்கும். ஏக்கா தள்ளுங்கக்கா. என்ன தள்ளணுமா? இப்ப நீ யாரு? புதுசா இருக்க ஆளு? ஆமா தம்பி. என்ன பெயிண்ட் பக்கெட் வச்சிருக்க? பிரஷ் வச்சிருக்க? என்ன விக்கியா? ஏக்கா நான் எதையும் விக்கிறதுக்கு வரல. இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறேன். அதனாலதான் தள்ளுங்க அண்ணே. ஏன் ஆள் இல்லாத கடையில யாருக்கு பட்டி ஏத்த போற? ஆள் இல்லாத வீட்டுக்கு எதுக்கு பெயிண்ட் அடிக்க போற? என்ன அவனுக்கு பைத்தியம் வீட்டையும் பிடிச்சு போச்சா? ஏக்கோ திங்கி சொல்லுது சரிதான். ஆள் இல்லாம இவ்வளவு நாள் கிடந்தது. இப்போ வீட்டுக்கு உடமஸ்தகாரி வரப்போறா. எடுத்து உடம்பஸ்தக்காரியா? அது யாரு? ஏய் என்ன ரீலா விடுத? இக்க தள்ள போறேலாம் அந்த வீட்டுக்கார பொம்பளை புவான் போடட்டா. புவானு மட்டும் போட்டேன் வந்து அவ்வளவுதான். உங்களை எல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கிரும். என்னது எங்களே பீஸ் பீஸ் ஆக்கிருமா? பாத்துருவோம். சிக்கோ நானே போன்ல தான் பேசுனேன். அது அந்த பேச்சு பேசுது. அது பேசுன பேச்சுல நானே அரண்டுட்டேன்னா பாத்துக்கோங்களா. அப்படி ஒரு பொம்பளை தான் ராட்சசியா. அந்த பொம்பளை பட்டு பயங்கரவாதியா. பக்கத்துல இருக்க பொம்பளை எல்லாம் அடிச்சு வரட்டிருமா. அவ்வளவு ஒரு சண்டைக்காரியா. சுருக்கமா சொல்லதா இருந்தா பொம்பளை ரவுடி. என்ன விடவா பெரிய ரவுடி? என்னக்கா உங்களெல்லாம் அப்படியே அல்வா மாதிரி தூக்கி சாப்பிட்டுரும். அவ்வளவு பெரிய ரவுடி ரங்கம்மாவாக்கும். கடவுளே. அந்த தெருவில் இருக்க எல்லா பொம்பளைல கூடயும் சண்டை போட்டு அடிப்படி போட்டு பயங்கர பிரச்சனை ஆயிட்டான் அந்த ஊர்ல. அதனாலதான் அங்க இருந்து காலி பண்ணி இந்த ஊருக்கு வருதான். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா? சென்னையில இருந்து பவித்ரா அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடும் பவித்ராவை வாழ்த்துறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் மீனகா. பவித்ரா உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் சரத். சரத் உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரியிலிருந்து அபினேஸ்வரன் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடும் அபினேஸ்வரனை வாழ்த்துறவங்க தமிழ்ச்செல்வி. அபினேஸ்வரன் உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் பேர் அவங்களுடைய பெயரை சொல்லி இருக்கிறாங்க. விக்னேஷ், காயத்ரி, பாலா, ஸ்ரீஹரணி, ஈஸ்வரி. இதே மாதிரி உங்களுக்கும் பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணுமா? எங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் வாழ்த்துதல் சொல்வோம். வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி.